எந்த அளவுக்கு வருதுன்னா முஸ்னத் அஹமதில் வந்து ஹதீஸ் வருது. அது இப்போ தான் நான் பார்த்தேன். அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, ஹுசைனை பார்த்து சொல்கிறாங்க இவன் உம்மத்து அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ராஹிம் நபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கல்ல, ஒரு தனி மனிதனாக ஒரு உம்மத்தாக இருந்தார் அப்படின்ட்டு. அது மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இவன் உம்மத்து அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு சமுதாயமே செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் ஒன் மேன் ஷோவாக அவர் வந்து பண்ணி காமிக்கிறார். அப்போ அதன் மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து அவர் வந்து நமக்கு, அதாவது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழித்தோன்றல்களுக்கு அவர் ஒன்று சொல்கிறார். அப்போ இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த ஹிலாஃபத் அப்படிங்கிற அந்த விஷயத்துடைய அருமை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக அவர் உயிரை கொடுத்து காப்பாற்றினார், அந்த அளவுக்கு அது ஒர்த்தபிள் பொருளா, அதுலேருந்து அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு மேட்ரா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய தாத்தாட்டிருந்து போனால் தான் நமக்கு வந்து விஷயம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய தாத்தா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம போனால் தான் நமக்கு வந்து புரியும்.